ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சாய் சேனல். இன்றைக்கி நைட் டின்னர் என்னன்னு பார்க்கலாம். கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ரவையை வறுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். அப்புறம் உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் பொரியட்டும். கூடையே சும்மா கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சுட்டு திப்பிட்டு வெடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்குமா. இது வந்து என் பெரிய பொண்ணு தான் செய்கிறாங்க. நான் வெறும் சொல்லி மட்டும் கொடுக்குறேன். தாய் வந்து வீடியோ எடுக்கிறா, நீட்டா கிச்சடி பண்ணுறா, நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். தக்காளி போட்டுருமா. தக்காளியும் போட்டுக்கிட்டு அப்படியே வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கேரட், பீன்ஸு, கொஞ்சோண்டு பட்டாணி இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்குமா. காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். காயெலாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ரவை. இது 1 கிளாஸுக்கு 2 தண்ணி விடும். 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் நான். அதை ஊற்றிக்கலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிளாஸ் ரவை எடுத்ததுனால இந்த டம்ளரில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பாரு. உப்பு வந்து லைட்டாக இருக்கணும். அப்போ தான் ரவை போட்டு கலரும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே ரவையை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ ரவை போட்டுக்கலாம். கலர் எப்படி கலருமா. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பார்த்து கையிலெல்லாம் தெரியும். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி ஜீவன் ஒருத்தர் வந்திருக்காங்க. கேர்ள் இவங்க. ரேகு, அது பேர் வந்து ரேகு. பசங்க வந்து அம்மா வீட்டாண்ட இருந்தது, தனியாக இருந்ததுனால பசங்க கூட்டிகிட்டு போய் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கூட்டின்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அவர் எங்கள் வீட்டில். நல்லா கட்டி விழாமல் கலத்திங்களா கட்டி. அப்புறம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சைடிஷ். நல்லா இந்த சைட்லாம் இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
இங்கே வந்து சட்னிக்கு உடச்ச கடல, தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சின்னு வந்துடலாம். கிச்சடி ரெடி ஆகிறதுக்குள்ள சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ வேணுமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் ஊற்றிக்கலாம். அப்புறம் கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டுடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுடலாம். கிச்சடி அப்புறம் தேங்காய் சட்னி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டின்னர். பாய். இப்போ சாய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவான். சாய் சாப்பிட்டு உண்மையாக சொல்லணுன்னா நல்லா சட்னியில் தொட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? உண்மையாவே வா. சரி பாய் சொல்லு. பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூனைக்குட்டி வேற கால்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அவங்க வீடு புதுசாக இருக்கிறதுனால இதை பாருங்களேன், நாங்கள் எங்கே போனாலும் கூட வந்துடுறாங்க. அவங்க கால் மேலே நம்ம உக்காஞ்சோன்னா நம்ம மேலே ஏறி உக்காஞ்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாய்.